எலெக்ஷன் பத்தி ஒரு 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டா இந்த gift உங்களுக்கு. சரியா? பார்லிமெண்ட்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வரணும்னா எத்தனை இடத்தை பிடிக்கணும்? எத்தனை இடம் பிடிக்கணுமா? எல்லாமே எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட. 1980 இந்தியாவுல நடந்த எலெக்ஷன்ல பிரதமர் ஆனது யாரு? ஜேபி கவுடா. அடுத்து கர்நாடகால மொத்தம் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்கு? 28. சரி, சரியான இல்ல பின்னாடி சொல்லி கொடுத்தாப்ல. என்ன சொன்னா? யார் சொல்லி கொடுத்தாரு? இல்ல ரெண்டாவது क्वेश्चन கரெக்ட்டா பாத்துட்டாப்ல. இல்ல இங்க வந்துருங்களா? இந்திய பாராளுமன்றத்துல சிங்கிள் மெஜாரிட்டியா வர்றதுக்கு மினிமம் எத்தனை இடங்களை ஜெயிக்கணும்? 273. 272. பாராளுமன்ற எலெக்ஷன் தான். என்ன கொஞ்சம் க்ளோஸ் வாங்களேன். 72 73 ஆச்சுவரா 72 தான் முடிஞ்சது. 72. கூகுள் அடிச்சு பாருங்க. மகாராஷ்டிரால மொத்தம் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குது? 48. சரி, கரெக்ட். ஓகே. ரெண்டாவது, முன்னாள் துணை பிரதமர் அத்வானி அதிகமாக வென்ற தொகுதி எது? காந்திநகர். மூணாவது கொஸ்டின். தமிழ்நாட்டுல அதிகமான விஐபிக்கள் நின்ன தொகுதி, அதாவது அறிஞர் அண்ணா அந்த மாதிரியான விஐபிக்கள் அதிகமா நின்ற தொகுதி எது? பாராளுமன்ற தொகுதி. காஞ்சிபுரம். இல்ல, தப்பு. டென்ஷன் இல்ல. எனக்கு மூணாவது क्वेश्चन கேக்கலையே. அவளு இப்ப ரெண்டு தோத்துதான். அடுத்து நாலு மேட்ச் தான் லீக் கிடையாது. மூணாவது நான் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப நான் மூணாவது சொல்லிட்டேன். எப்படி அடிச்சு அப்ப அடிச்சு ரெண்டு தாண்டிங்க. ரெண்டு தான ரெண்டு क्वेश्चन. மூணு क्वेश्चन. அது ஒவ்வொண்ணே கரெக்ட்டா சொன்னா என்ன? மூணுக்கு பிராஸ். சரியா? இப்படி கொஞ்சம் பக்கத்துல வாங்களா? ஓகே, அதாச்சா. சரி, மைக் இருக்கு. முதலாவது क्वेश्चन. பிரிக்கப்படாத ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை தொகுதியில் இருந்து பாராளுமன்ற தொகுதி? 6. கேரளால மொத்தம் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்கு? சொல்லக்கூடாது, அது கிடையாது, சொல்லக்கூடாது. புதுடெல்லியில மொத்தம் எத்தனை தொகுதியில் இருக்கு? 7. கரெக்ட். அது கேரளா என்னப்பா இப்படி இது பண்ணி விட்டாங்க? வேற கேரளா பக்கத்துல தானே போயிடுது. அவங்க கூட போயிட்டு ஆகும். ஆமா, ஈஸியா முடிச்சிருக்காங்க. அப்படியே கஃபா கேளுப்பா. கஃபா கேளு. கஃபா. ஆமா, கஃபா கேட்றாங்க. நீ நார்த் பக்கம் போயிரு. அம்மா அதுவா. ஆமா, சரி. நம்ம क्वेश्चन கொஞ்சம் ஈஸியா கேட்றோம். உத்தரப்பிரதேசல மொத்தம் எத்தனை பாராளுமன்ற தொகுதி? 80. சரி, ஆன்சர் கரெக்ட். இல்ல அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டா பரிசு. இது பரிசா? இது பரிசு இங்க இருக்கு, அதோட பரிசு. ஏனா முதலாவது क्वेश्चन, 1980 நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று பிரதமரான இந்திய பிரதமர் யார்? பிரணாப் முகர்ஜி. இல்ல, தப்பு. அது இந்திரா காந்தி. ரைட், அவ்வளவு முடிஞ்சது. தமிழ்நாட்டுல உள்ள மொத்த பாராளுமன்ற தொகுதியில் எத்தனை? 234. அவ்வளவு முடிஞ்சது. 40 தப்பு தான். முடிஞ்சது. நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து முதல்ல முதலமைச்சரான வருஷம் இது? 1967. 3 கிரிக்கெட் क्वेश्चन கேக்குறேன். கிரிக்கெட் சம்பந்தமான क्वेश्चन. அந்த 3க்கும் நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுக்கு
முதல்ல தேர்ட் அம்பையர் மூலம் ரன் அவுட் ஆனது யாரு? ஒவ்வொரு பாலுக்கும் ரெக்கார்டு உண்டு. ஒவ்வொரு பாலுக்கும் ரெக்கார்டு. எந்த வருஷம்? 1991. அது சச்சின் டெண்டுல்கர். இல்ல அது இது தப்பு. அது எல்லாம் உங்களுக்கு எல்லாமே டஃபா தான். உங்க பேர மட்டும் கேட்டா கேட்க முடியும். இத கேட்டா தப்பு நீங்க. இவரே எல்லாத்தையும் வந்து தோக்குறாரு. தெரியுமா? இல்ல தெரியும். சாப்பாடு ஏதாவது சொல்லுங்க. சாப்பாடு நெய்ச்சோருக்கு நெய் எவ்வளவு ஊத்துன்னு நெய் எடுத்துட்டு வா. கிரிக்கெட் கொஸ்டினே கேட்டேன். முதல்ல ஒரு நாள் கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? வெஸ்ட் இண்டீஸ் காக்கா. இப்ப இருக்கு. அது அவர் தோத்துறாரு. ரொம்ப சிம்பிளா. நம்ம கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கு. ரொம்ப சிம்பிள். 1987 ஆண்டு உலகக்கோப்பையில தொடர்ந்து 4 முறை அரை சதம் அடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? கபில் தேவ் காக்கா. சுனில் கவாஸ்கர். நவ்ஜோத் சிங் சித்து. வேற என்ன? எனக்கு தெரியும். வாங்க. சர்வதேச டெஸ்ட் போட்டியில தான் விளையாடிய முதல் 3 டெஸ்ட் போட்டியிலும் செஞ்சுரி அடித்த வீரர். இந்த பிரைஸ் நான் அப்படியே வீட்டுக்கே கொண்டு போகணும் போல இருக்கேன். உடனே சொல்லிடுவோம். ஒரு கேள்வியாவது பாஸ் ஆகிற மாதிரி பாருங்க. சரியா? வரலாறு இதெல்லாம் நம்ம அதுக்கு தானே தெரிஞ்சுக்கிறோம். நான் 1947 பிறக்கல. சுதந்திரம் 1999 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில ஆஸ்திரேலியா கோப்பையை கைப்பற்றுச்சு. அப்போ ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் யார்? 1999 அதே மாதிரி ரிக்கி பாண்டியா இருக்குமோ? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன். அதிகமான முறை உலகக்கோப்பை கிரிக்கெட் சர்வதேச ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டை வென்ற அணி எது? அதிகமாக ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்க அணி சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து முதலில் விளையாடிய உலகக்கோப்பை எது? எத்தனாவது வருஷத்துல உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி முதல்ல விளையாடிச்சு? 1992. முதல்ல உலகக்கோப்பை ஒரு நாள் போட்டி எந்த வருஷம் நடந்தது? 75. சரியான. இந்திய அணி எத்தனை உலகக்கோப்பைகளை கைப்பற்ற ஒரு நாள் சர்வதேச போட்டியில எத்தனை உலகக்கோப்பைகளை கைப்பற்றியது? எந்த வருஷங்கள்? 83, 2011. சரி. இல்ல ஆன்சர் சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்தியால உலகக்கோப்பை போட்டியில ஹாட்ரிக் எடுத்த கிரிக்கெட் வீரர் யார்? சேத்தன் சர்மா. ஆன்சர். ஆமா 3 கேள்விக்கு சரியா சொல்லியிருக்காரு. இவருக்கு பரிசு முடிஞ்சது. பசங்களுக்கு